SK21 அதாவது ரொம்ப நாட்களாவே இந்த படம் மேல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருந்தது. காரணம் என்னன்னா, கமல் அவர்களோட புரொடக்ஷன்ல ராஜ்குமார் பெரியசாமி அவர்களோட டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு அப்படிங்கிறது தான். இந்த காம்போவே கொஞ்சம் டிஃபரண்டான காம்போவா இருந்தது. காரணம் என்னன்னா, ராஜ்குமார் பெரியசாமி இதற்கு முன்னாடி எடுத்த படம் தான் ரங்கூன். இந்த படம் வந்து ஒரு பெருசா வந்து கிரிட்டிக்ஸால பாராட்டப்பட்டுச்சு. இந்த படத்துல அவ்ளோ டீட்டெயிலிங் இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாராட்டினாங்க. ஆனா அந்த படத்துக்கு அப்புறமா இந்த டைரக்டர் ஒரு பெரிய கேப் எடுத்திருந்தாரு. அந்த கேப்புக்கான பதிலா தான் இப்ப அவருடைய அடுத்த படத்துடைய டைட்டில் டீசர் வந்திருக்கு. எஸ். அந்த டைட்டில் டீசர் பத்தி தான் இப்ப நெறைய விஷயங்கள் பேச போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த காம்போ பத்தி நான் பேசிக்கிறேன். கமலஹாசன் அவர்களோட புரொடக்ஷன்ல சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்கிறாரா? என்னப்பா இது? அப்படின்னு வந்து நெறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. காரணம் என்ன? முன்னாடி அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரோவர்சி இருந்துச்சு. அந்த ஒரு கான்ட்ரோவர்சியெல்லாம் கிளியர் பண்ணி, இப்ப இந்த படம் வரப்போகுது. இந்த படத்த ஒண்ணு புரொடியூஸ் பண்றாங்கன்னோனே, ஓகே ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. அதுவும் கமலஹாசன் சாரே கதை கேட்டு ரொம்ப புடிச்சு போய் இந்த படம் பண்றாருன்னா, கண்டிப்பா இந்த படத்துல ஏதோ ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த படத்துடைய டீசர் இப்போ இந்த ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் மெயினா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நாளைக்கு பிறந்த நாள்ங்கிறனால அந்த படத்துடைய டைட்டிலையும் ரிவீல் பண்ணி அந்த படத்தோட டீசர் வந்திருக்கு. அந்த படத்தோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமரன் அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க. அமரன் அப்படிங்கிற மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா, இம்மார்டல் அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் நமக்கு குடுக்கும். அண்ட் அது சோல்ஜர் பேக்ட்ராப்ல வரதுனால நம்மளால இந்த டைட்டில் கூட கனெக்ட் பண்ணிக்கவும் முடியுது. முதல்ல இந்த படத்தோட புரொடக்ஷன் வேல்யூ பத்தி பேசணும். அந்த டீசர் கட்டா இருக்கட்டும், அதோட டோனா இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற லொகேஷனா இருக்கட்டும், அத பார்க்கும்போதே தெரியுது இந்த படத்தோட புரொடக்ஷன் வேல்யூ ரொம்பவே ஜாஸ்தியா இருந்திருக்கு அப்படிங்கிறதும், அந்த டைரக்டர் மேல அதுவும் ஒரு படம் ஓல்டான ஒரு டைரக்டர் மேல கமலஹாசன் அவர்கள் எந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை வச்சிருந்தா புரொடக்ஷன் வேல்யூ இவ்வளவு ஜாஸ்தியா குடுத்திருப்பாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ கதை மேல கமலஹாசன் அவர்களுக்கு இருக்கிற ட்ரஸ்ட் இந்த ஒரு டீசர்லயே நம்மளால தெளிவா பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த டீசர் பார்த்த வரைக்கும் புரிஞ்ச முக்கியமான விஷயம் என்னன்னா, இது டோட்டலி பேட்ரியாட்டிசம் பேஸ் பண்ண ஒரு கதையா தான் உருவாகுது. அதுவும் காஷ்மீர்ல உருவாகுற ஒரு படம். இந்த படத்துக்காக சிவகார்த்திகேயன் அவர்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன நம்ம பார்த்துட்டே இருக்க முடியுது. மாவீரன் படத்தோட ஆடியோ லான்ச் டைம்ல அவரோட பிசிக்குக்கும், அயலான் படத்தோட ப்ரொமோஷன் டைம்ல அவரோட பிசிக்கும் நெறைய சேஞ்சஸ் இருந்துட்டே இருந்தது. ஸோ இந்த படத்துல பிசிக்காவும் நெறைய விஷயங்கள சிவகார்த்திகேயன் அவர்கள வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டீசர் பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் அவர்கள் கிட்ட நெறைய சேஞ்சஸ் தெரிஞ்சது. அந்த டோன்லயா இருக்கட்டும், ஒரு எக்ஸ்பிரஷன் குடுக்கறதுலயா இருக்கட்டும், நெறைய சேஞ்சஸ் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள்ட்ட நம்மளால பார்க்க முடிஞ்சது. நம்ம சும்மா சட்டிலா, காமெடியா அப்படியே ஒரு ஃபன்னா பார்த்துட்டு இருந்த சிவகார்த்திகேயன் அவர்கள் டோட்டலா ஒரு சேஞ்ச் ஆகி ஒரு ஆர்மி ஆஃபீஸரா பார்க்கும்போது நம்ப தகுந்த மாதிரியும் இந்த டீசர்ல இருந்தாரு. இது பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு எப்படி ஒரு துப்பாக்கி அமைஞ்சதோ, அது மாதிரி தான் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த படம் அமையுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி பலருக்கும் வந்தது. ஈவன் வந்து இந்த படம் இந்த டீசர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த எலெக்ஷன்னால வந்து நான் இனிமேல் படம் நடிக்கிறத ஸ்டாப் பண்ண போறேன். இன்னும் 2 படத்தோட நிறுத்த போறேன் அப்படின்னோனே, விஜய் அவர்களோட இடத்துக்கு யாருப்பா வருவாரு? யாருப்பா சிவகார்த்திகேயன் தான் விளையாட்டுக்கு நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த டீசர் பார்க்கும்போது நெறைய பேருக்கு கண்டிப்பா அடுத்த டாப் ஹீரோவா சிவகார்த்திகேயன் அவர்கள் வருவாரு அப்படிங்கிறத இந்த டீசர் மூலியமா அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துக்கு தேர்ந்த மாதிரி அந்த டோனா இருக்கட்டும், கட்ஸா இருக்கட்டும், டீசருக்கு பிக்சர் பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லியே ஆகணும். அண்ட் இந்த டீசர் பார்க்கும்போது எங்களுக்கு தோணுன விஷயம், இத்தன நாளா வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஹீரோவா இருந்த சிவகார்த்திகேயன் அவர்கள ஒரு டோட்டல் சேஞ்ச் அவர் குடுத்திருந்தாங்கங்கிறதெல்லாம் கரெக்ட்டான விஷயம் தான். தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன். அவரோட படங்கள் அத காட்ட மாட்டேன்னு சொன்ன சிவகார்த்திகேயன் அவர்கள கெட்ட வார்த்தை பேச வச்சு இந்த படம் காட்டிருச்சு. ஸோ இந்த டீசர் வச்சு கண்டிப்பா அவர்களுக்கு பல சர்ச்சை எழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னா, அவருக்கு கிட்ஸ் ஃபேன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. யாராவது ஒருத்தவங்க வந்து அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, செம்மையா மாட்டிக்குவாங்க. எங்களுக்கு பெருசா இருந்த ஏமாற்றம் என்ன அப்படின்னா, சாய் பல்லவிய கடைசி வரைக்கும் காட்டவே இல்ல. ஏன்னா இந்த படத்தோட அனௌன்ஸ்மென்ட் அப்பவே அந்த பூஜை எல்லாம் சாய் பல்லவி அண்ட் சிவகார்த்திகேயன் ஜோடிங்கும்போது, சாய் பல்லவி அவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த ரோலுக்கான வெயிட்டேஜ் இல்லன்னா, அவங்க அந்த படங்கள ரிஜெக்ட் பண்றத நம்ம யூசுவலா பார்த்துட்டே இருப்போம். அவங்க நடிக்கிற படம் அப்படின்னாலே அவங்களுக்கு அந்த வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ இதுல எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க, டீசர்ல ஏதாவது காட்டுவாங்களான்னு தேடினோம். கடைசி வரைக்கும் அவங்கள டீசர்ல காட்டவே இல்ல. அண்ட் முக்கியமான விஷயம் இந்த டீசர்ல ராஜ்குமார் பெரியசாமி அவர்களுடைய வொர்க்க காட்டுற மாரி நெறைய டீட்டெயிலிங் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஒரு பேட்ரியாட்டிசம் பேஸ் பண்ண படம், ஒரு சோல்ஜர் பேஸ் பண்ண படம் அப்படின்ன உடனே டக்குன்னு அப்படியே அந்த வாருக்கு போறாங்க, சுடுறாங்க அந்த மாரி இல்லாம, அந்த பேட்ச் நேமா இருக்கட்டும், அந்த ட்ரூப் நேமா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி இதெல்லாம் இருக்கு, இத்தன பேட்ச் இருக்கு அப்படின்லாம் சொல்லும்போது, ஓகே. அவர் வந்து அதுக்காக எவ்வளோ டீட்டெயிலிங் எடுத்திருக்காரு, இந்த படத்துக்காக எவ்வளோ வொர்க் பண்ணியிருக்காருங்கிறத அதுல பார்க்க முடிஞ்சது. அண்ட் இந்த படத்த பொறுத்தவரைக்கும் சிவகார்த்திகேயன் அவர்கள் என்ன ரோல்ல வரப்போறாருங்கிறத இந்த டீசர் கிளியர் கட்டா காமிச்சது. என்னடா சோல்ஜர் ரோலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருப்பா அது உள்ள இருக்கிற என்ன விஷயங்கிறத தான் சொல்லப் போறேன். இன்ஃபன்ட் சோல்ஜர்ஸோட ட்ரெய்னரா தான் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த படத்துல வராரு. இன்ஃபன்ட் சோல்ஜர்ஸ் அப்படின்னா புதுசா ரெக்ரூட் ஆகி அந்த டீமுக்குள்ள அந்த ட்ரூப்புக்குள்ள வரவங்கள தான் இன்ஃபன்ட் சோல்ஜர்ஸ் அப்படிம்பாங்க. அந்த ட்ரூப்போட ட்ரெய்னரா தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் வராரு. அண்ட் இந்த படத்துக்கு சிவகார்த்திகேயன் அவர்களும், ஜிவி பிரகாஷ் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான காம்போவா தான் இருக்க போகுது. டீசர்ல பார்க்கும்போது அந்த கட்ஸுக்கெல்லாம் அந்த மியூசிக் பெர்ஃபெக்ட்டா ஆப்ட் ஆயிருக்கு.
ஸோ படமா பார்க்கும்போது தான் அது எந்த அளவுக்கு கரெக்டாக படத்தோட பொருந்தும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் அவரோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது எந்த அளவுக்கு அவர் கை கொடுக்க போகுது, ஏன்னா நிறைய எஃபர்ட்ஸ் இந்த டீசர்லயே நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஸோ படமா எந்த அளவு அது ஒர்க் ஆகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பா தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத ஹீரோ வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்துட்டாரு. ஏன்னா எப்போ ஒருத்தர் அந்த ஃபெயிலியரையும் தாண்டி அடுத்த படத்தை அவங்க ஃபேன்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகுறாங்களோ அப்பவே ஒரு பெரிய ஹீரோ உருவாயிட்டாரு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ தொடர்ந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் அதை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு ஃபெயிலியருக்கு அப்புறமும் ஃபேன்ஸ் அவரை ஹோல்ட் அப் பண்றதை நிறைய பார்க்க முடியுது. ஸோ தவிர்க்க முடியாத ஹீரோவா சிவகார்த்திகேயன் அவர்கள் உருவாயிட்டாருங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே சிவகார்த்திகேயன்.